வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 677 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பிசிடி அழகாக பார்த்து தான் இதை கொடுத்துருக்காங்க. இது எதோடதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 நம்ம ஏற்கனவே சொன்னிருக்கோம். ORP 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 555 ORP 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 666 வந்து கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இது சர்க்குலர் நம்பர் 677. இதோட டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6/9/2024 கொடுத்துருக்காங்க. இது வந்து யாருக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் அக்கௌண்டன்ட்டுக்கும் ஆர்பிஐயோட, நெக்ஸ்ட் வந்து எல்லா நோடல் ஆஃபீஸருக்கும், நெக்ஸ்ட் வந்து ஆல் மேனேஜர் சிபிபிசி பென்ஷனருக்கும் இதில் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். நெக்ஸ்ட் எல்லா டிபிடிஓ பென்ஷனராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பே அண்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸரில் அண்டர் வந்துருங்க. நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல் பே அக்கௌண்டன்ட் ஆஃபீஸர் அண்டர்லேயும் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களும் வந்துடுவீங்க. சிடிஏ சென்னை அண்டர்லேயும் இது வந்து எல்லா ட்ரெஸரி மூலியமாகவோ இல்லை எல்லா பிடிஓக்கும் வந்து இதை மென்ஷன் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இதோட சப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் 1 rank 1 பென்ஷன் டு டிஃபென்ஸ் பென்ஷனர் வெஃப் 1/7/2024 இது வித் எஃபெக்டட் ஃப்ரம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இதோட எம்ஓடி லெட்டர் வந்து நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துட்ருக்கோம் டேபிளோடு சேர்த்து. அந்த லெட்டர் நம்பர் தான் இது 4/9/2024 வந்து வந்தாச்சு. அதை பற்றி இப்போ நிறையவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம், யாருக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. இந்த 4/9/2024 லெட்டர் படி என்ன வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நெசசரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 1 rank 1 பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிவிஷன் ஆஃப் டிஃபென்ஸ் பென்ஷனர் அண்ட் ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து இது கொடுக்கணும். 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஆல்ரெடி கொடுத்துட்ருக்காங்க. இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா 3/2/2016 வந்து சர்க்குலேட்டான சர்க்குலர் நம்பர் 555 4/2/2016 வந்து இதை கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்குலர் நம்பர் 555 வந்து கொடுத்தாங்க. 20/1/2023 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 666 வந்து கொடுத்தாங்க. ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 555 வந்து ORP 1, சர்க்குலர் நம்பர் 666 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 2. ஸோ இதுபடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2024 சர்க்குலர் நம்பர் 677 வந்து கொடுத்துருக்காங்க. இது ORP 3 இதுபடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியரும் சரி பென்ஷன் ரிவிஷன் வந்து சரி அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இது வந்து யார் நான் அப்ளிகேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் UK HKSRK KUIOS பென்ஷனரு, பாகிஸ்தான் அண்ட் பர்மா ஆர்மி பென்ஷனர் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது கிடையாது. இது வந்து பழைய பென்ஷனர் தான் இருப்பாங்க. புதிய பென்ஷன் யாரும் இதில் வந்து மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷ் பென்ஷனரு, இவங்களை பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம். இவங்களோட மினிமம் பேமெண்ட் தான் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து எக்ஸ் கிரைட்டீரியா மூலயமா பென்ஷன் வாங்குறீங்களோ, பென்ஷன் அமௌண்ட் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் அப்ளிகேபிள் ஆகாது. அடுத்து வந்து பிஎம்ஆர் பென்ஷனர்ஸ் ரிட்டையர்டு ஆன் 1/7/2014 அப்புறம் நம்ம வந்து இது ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடியே நம்ம வந்து லெட்டர் காட்டியும் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து 1/7/2014 படி யாரெல்லாம் ஃப்ரீ மெச்சூர் ரிட்டையர்மெண்ட்டில் வந்திருக்கீங்களோ ஓன் ரிக்வெஸ்ட்டில் அவங்களுக்கு வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் ஃபேமிலி பென்ஷனர் who had retired discharge invalid out from service and died. யாரெல்லாம் பென்ஷனராக இருக்கீங்களோ இல்லை ஃபேமிலி பென்ஷனராக இருக்காங்களோ அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை ரிட்டையர் ஆகிருக்கலாம், இல்லை இன்வேலிட் அவுட் மூலிமா சர்வீஸ்லேருந்து அவுட் ஆகிருக்கலாம், இல்லை ஆன் சர்வீஸில் இறந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா கமிஷனர் ஆஃபீஸர்ஸ்க்கும் JCO ஓவர்ஸுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கம்பாட்டன்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு DSC பர்சன்ஸு டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோர்ஸுக்கு டெரிட்டோரியல் ஆர்மியில் யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது வந்து F-லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/7/2014. ஸோ இதில் பேரா 5.1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 555 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட கண்டிஷன் படி தான் இந்த அப்ளிகபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சர்க்குலர் 555 பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து கிளியராகவே தெரியும். ஸோ அதோட லிங்க்கை வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரிவிஷன் ஆஃப் DSC பென்ஷனுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஆர்மியில் பண்ணியிருப்பீங்க. ஸோ செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா DSCயில் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு டேபிள் நம்பரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ நார்மலாக என்ன பென்ஷன் ரெகுலர் ஆர்மி டேபிளில் வந்து நீங்கள் உங்களுக்கு பென்ஷன் அதில் கொடுத்துருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அதே போல் ரெகுலர் ஆர்மி பர்சனாக Y குரூப்பில் தான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா JCOs DSC இன் ரிசிப்ட் செகண்ட் பென்ஷன் யாரெல்லாம் செகண்ட் பென்ஷன் வந்து வாங்குறீங்களோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு செப்பரேட்டாக டேபிள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இதில் வந்து இருக்குது. கைட்லைன் ஆஃப் ரிவிஷன் ஆஃப் வேரியஸ் பென்ஷன் அண்ட் ஃபேமிலி பென்ஷன்ஸ். ஸோ ஃபேமிலி பென்ஷன்லேயே அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ சொல்லியிருக்கோம் எத்தனை விதமான பென்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் பென்ஷன் இருக்குது, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷன் இருக்குது, டிசபிலிட்டி இன்வேலிட்
லிபரேஸ்டு டிசபிலிட்டி, வார் இன்ஜினியர் பென்ஷன் இன்க்ளூடிங் டிசபிலிட்டி எலிமெண்ட்டு, இம்பேர்மெண்ட் ரிலீஃப். ஸோ இப்போது 2023 அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசபிலிட்டி வந்து இம்பேர்மெண்ட் ரிலீஃபாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வார் இன்ஜுரி எலிமெண்ட்டு, வார் இன்ஜுரி ரிலீஃப் அண்ட் ஆர்டினரி ஸ்பெஷல் லிபரலைஸ்டு ஃபேமிலி பென்ஷன். இது வந்து யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கும், ஆர்டினரி கமிஷன் ஆஃபீஸர்ஸ்க்கு, ஜேசிஓஆர்ஸ்க்கு, நான் கம்பேண்டன்ட் என்ரோல்மெண்ட் ஆஃப் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஎஸ்சி, டிஏ. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரிட்டையர்டு, டிஸ்சார்ஜ், இன்வேலிட் அவுட்டு, சர்வீஸ் அண்ட் டை இன் சர்வீஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். ஸோ இதுக்கு தகுந்தாப்புல எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும். 1/7/2024 பென்ஷன், ஃபேமிலி பென்ஷனுக்கு இது வந்து என்ஹான்ஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து 8வது பாயிண்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்ஓடி லெட்டர் படி 10/7/2024 இது நம்ம ஆல்ரெடி இந்த லெட்டர் வந்து காட்டியிருக்கோம். இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா பாரா 2.6 வந்து 1/7/2014 அப்புறம் வந்து ஃப்ரீ மேச்சர் ரிட்டர், ஓன் ரிக்வெஸ்ட் அண்ட் நாட் எலிஜிபிள் பெனிஃபிட் ஆஃப் ஓஆர்பி வந்து கிடைக்காதுன்னு சொல்லி இதில் கிளியர் கட்டாகவே சொல்லிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஃப்ரீ மேச்சர் ரிட்டையர்மெண்ட்டு, இதில் வந்து அந்த ஷெல்டர் அப்பாயின்மெண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆனவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ அதை பற்றி கேள்வி கேட்குறீங்க. ஸோ அதுக்கான எங்கேயுமே நான் தேடி பார்த்தா கிடைக்கல. ஸோ எனக்கு தெரியுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நான் நம்மளோட வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை வீடியோ மூலியமாவோ உங்களுக்கு வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இதோட மினிமம் மேக்ஸிமம் ஆவரேஜான நம்ம கேல்குலேஷன் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இதை குவாலிஃபையிங் சர்வீஸ் ஆஃப் லைவ் டேட்டா 2023 ரிட்டையர்ஸ் நம்ம வந்து இதை நிறைய முறை வந்து சொன்னோம். 2023 தான் இதோட பேஸ் இயரை வச்சு கேல்குலேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து 2-3 பேர் அப்ஜெக்ஷன் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இதில் வந்து கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். இதே போல் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்பி 1 வந்து பேஸ் இயர் 2013, ஓஆர்பி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2018, ஓஆர்பி 3 இது வந்து 2023 ரிட்டையர்ஸோட லைவ் டேட்டா வச்சு தான் இதோட மினிமம் மேக்ஸிமமோட கேல்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் இதில் வந்து பே லெவல் ஆல்ரெடி இருக்கிறத விட லோயராக இருக்குது இல்லை ஹையராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ரிவைஸ் ஆகிட்டு வரும். அப்படி அவங்களுக்கு வந்து கம்மியாகுது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பே ப்ரொடெக்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்க அமௌண்ட் வந்து கம்மியாகாது. ஸோ அதுதான் இங்கே வந்து பே ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதையுமே நம்ம ஆல்ரெடி வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அடிஷனல் பென்ஷன் 1/7/2024 படி யாருக்கெல்லாம் 80 வயசுக்கு மேலே இருக்கோ அவங்களுக்கு வந்து அடிஷனல் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லணும், ஓல்டேஜ் பென்ஷனு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இது பென்ஷனர், ஃபேமிலி பென்ஷனருக்கு 2 பேருக்குமே பொருந்தும். இதில் வந்து ஒரு சிலரெல்லாம் சொல்கிறாங்க ஃபேமிலி பென்ஷனருக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட பேசணுன்னு சொல்லிட்டு கேட்டீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். பென்ஷனருக்கு பொருந்தும், ஃபேமிலி பென்ஷனருக்கு பொருந்தும் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதுபடி உங்களுக்கு 1/7/2024 அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலே இருக்குனாக்கா அதுலேயுமே அந்த அடிஷனல் பென்ஷன் கிடைக்கிறதுலையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். பிடிஏ பென்ஷன் டிஸ்போசிங் ஏஜென்சிக்கு வந்து இவங்க அத்தாரிட்டி கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன் கிடைக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள் நம்பரோட ஒவ்வொருத்தருக்கும் வந்து டேபிள் நம்பர் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி பென்ஷன், லிபரேஸ்டு டிசபிலிட்டி பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 1 10, டிசபிலிட்டி எலிமெண்ட், லிபரேஸ்டு டிசபிலிட்டி எலிமெண்ட், இம்பேர்மெண்ட் ரிலீஃப், லிபரேஸ்டு இம்பேர்மெண்ட் ரிலீஃப் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நம்பர் 87 96 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் 100% டிசபிலிட்டியோட அந்த கேல்குலேஷன் தான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் நம்பர் 93. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்து இப்போ 50% டிசபிலிட்டி இருக்குது, 75% டிசபிலிட்டி ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா உங்களோட கேல்குலேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வார் இன்ஜுரி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குமே கொடுத்துருக்காங்க. அது டேபிள் நம்பர் 1 10 வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுபடியும் வார் இன்ஜுரி சர்வீஸ் எலிமெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து வார் இன்ஜுரி எலிமெண்ட் இன்வேலிட் ஆர் அவுட் கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 107 116 உங்களோட டேபிள் நம்பரு. ஸோ இதுக்குமே 100% டிசபிலிட்டி இம்பேர்மெண்ட்டில் வந்து வேரியஸ் ரேங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ஷனர் டிராயிங் வார் இன்ஜுரி எலிமெண்ட், வார் இன்ஜுரி ரிலீஃப், addition of their retiring service person in discharge cases, war injury element, war relief, and shall also be revised similarity table showing revised rate of war injury element, war injury relief in discharge cases. 100% disability வந்து இம்பேரல் யாரெல்லாம் வேரியஸ் ரேங்கில் வந்து வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு 97 106 வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கே வார் இன்ஜுரி எலிமெண்ட் இன்வேலிட் அவுட் கேசஸ்க்கும் இங்கே வந்து வார் இன்ஜுரியில் யாரெல்லாம் 100% டிசபிலிட்டி இம்பேர்மெண்ட் ரிலீஃப் மூலிமா நீங்கள் வந்து இந்த டிஸ்சார்ஜ் கேஸில் வந்திருக்கீங்க இன்ஜுரி ரிலீஃபில் அப்படின்னாக்கா அவங்களுக்கு 97 106 வரைக்கும். ஃபேமிலி பென்ஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு இது வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனும், என்ஹான்ஸ் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனு, ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனு. ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனில் டிஃபெண்டட் வாங்குறவங்க, செகண்ட் லைஃப் அவார்டு ஸ்பெஷல் பென்ஷன் வாங்குறவங்க, லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க, லிபரேஸ்டு டிஃபெண்டட் பென்ஷன் வாங்குறவங்க, செகண்ட் லைஃப் ஆஃப்
லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிடிஏ வந்து ரிவைஸ் பண்ணி பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டேபிளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனோட டேபிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11லேருந்து 20, 21லேருந்து 30 வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி ஃபேமிலி பென்ஷனுக்கும் என்ஹான்ஸ்ட் ரேட் ஆஃப் ஃபேமிலி பென்ஷனுக்கும். ஸோ ஸ்பெஷல் ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் நம்பர் 31 to 40, 41லேருந்து 50 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ரேங்க் வைஸ் நம்ம ஏற்கனவே இந்த டேபிள் வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுபடி நீங்கள் வந்து பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட டேபிள் நம்பர் 51லேருந்து 60, 61லேருந்து 70, 70லேருந்து 76, 77லேருந்து 86 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் டு சைல்டு. ஸோ இந்த கேட்டகரி தகுந்தாப்பில் இங்கே வந்து டேபிள் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இது கிளியர் கட்டாக வந்து புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் ஆகும். அதே போல் குறைஞ்ச பிபிஓ வந்து இஷ்யூ ஆகும். ஸோ ஸ்பார்ஸில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து குறைஞ்ச பிபிஓ பற்றி தெரியும். யாருக்கு வந்து ஸ்பார்ஸில் மைக்ரேட் ஆகலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பிபிஓனா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பென்ஷன் வரும்போது ஃபஸ்ட்டு பிபிஓ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பிபிஓ வந்திருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச பிபிஓ தான். ஸோ அதுபடி தான் இது. இப்போ எல்லாருக்குமே இந்த பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிபிஓ குறைஞ்ச பிபிஓ இஷ்யூ பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சர்க்குலரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 555 டேட்டட் 4/2/2006 படி பேரா 7 to 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 555 இருக்குது. அதே போல் பேரா 7 to 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் நம்பர் 666 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல எல்லா டீட்டெயிலும் வந்து ஆல்ரெடி கொடுத்ததுனால யாருக்காவது இருக்குது அப்படின்னாக்கா அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1/7/2024 உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். எஃபெக்டட் தி டேட்டு. ஸோ இது வந்து மற்றபடி எல்லாருக்குமே வந்து இதை சர்க்குலர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எந்தெந்த செக்ரட்டரிக்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாருக்குமே இந்த சர்க்குலர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சர்க்குலர் பற்றின டீட்டெயில்ஸு. ஸோ இதை பற்றி வேறு எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலுக்கு பழைய வீடியோ பாருங்கள். இது மாதிரி நம்ம நிறைய வீடியோ பென்ஷன் பற்றி பேசியிருக்கோம். ஸோ தமிழில் வந்து நம்ம சேனல் போகிறது வந்து உங்களோட சப்போர்ட் கிடைக்குன்றதுனால தான். உங்களோட சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு வந்து கொடுங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.